வணக்கம். நான் மருத்துவர் திருவேங்கடம், சுபமஸ்து இயற்கை மருத்துவமனையின் தலைமை மருத்துவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கண் மற்றும் கண் சார்ந்த பிரச்சனைகள். ஓகே, இதில் நீங்கள் என்னென்ன மாதிரியான பயிற்சிகளை எடுக்கும் பட்சத்தில் இந்த கண் பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கலான்றதை நம்ம பார்க்கலாம். சிறிய வயதிலேயே நிறைய பேர் கண்ணாடியை பயன்படுத்துகிறாங்க. யோகா சிகிச்சையில் இதை தவிர்க்கிறதுக்கு நல்ல சிறப்பான முறைகள் இருக்குது. திராட்டக்கான்னு சொல்லுவாங்க. கண் பயிற்சி அப்படிங்கிறது திராட்டக்கால கட்ட விரல்களை நெகங்களை பார்க்குறது, விரல்களோட நெகங்களில் பார்க்குறதுல நிறைய முறைகள் இருக்குது. பக்கவாட்டு, மேல் கீழ், போத் சைட்ஸ், அதுக்கப்புறமேட்டு கிட்ட மற்றும் தூர, கடிகார திசை மற்றும் கடிகார எதிர் திசை. இது எல்லாமே நீங்கள் 3 times ஸ்லோவாக ஸ்டேபிளாக பண்ணணும். கேண்டில் வியூவிங்கில் கண் பிறை மற்றும் சுகர், டயபெட்டிக் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்கு ரொம்ப நல்ல சிறப்பான ரிசல்ட் கொடுக்குது. கேண்டில் வியூ பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு 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 பேர்னிங் சென்சேஷன் கண்ணில் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கண்ணை மூடுறது. அந்த கேண்டிலோட பிம்பத்தை புருவ மத்தியில் கவனிக்கிறது. ரெண்டாவது, அதை பார்த்துட்டு உடனே கண்ணை முடிக்கிறது. ரொம்ப நேரம் அதை விஷுவலைஸ் பண்ணாமல். இப்படி 2 இருக்குது. நீண்ட நேரம் பார்க்குறது, பார்த்துட்டு உடனே கண் சிமிட்டுறது. சரிங்களா? இது ரெண்டுமே குளுக்கோமா மற்றும் டயபெட்டிக்கில் வரக்கூடிய அந்த கண் பிரச்சனைகளுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருக்குது. இது ஐசைட்டையும் இம்ப்ரூவ் பண்ணுது. அடுத்தது பாமிங்கிறது நல்ல உள்ளங்கையை ரப் பண்ணி கண்ணில் வைக்கிறதுனால அந்த வார்ம்னஸ்னால் கண் ரெஜுவினேட் ஆகுது. குளுக்கோமா நல்லா குறையுது. இதில் ஹை பிளட் ப்ரெஷர், அந்த கண்ணில் இருக்கிற பிளட் ப்ரெஷர் நல்லா குறையுது. மற்றும் வறட்சி நல்லா குறையுது, எரிச்சல் நல்லா குறையுது. ஓகேங்களா? கண் சிவத்தல் அப்படிங்கிற பிரச்சனைக்கு இது நல்ல சப்போர்ட்டிவான விஷயமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சில ஆசனங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? சஷங்காசனா, அதாவது முட்டி போட்டு முன்னாடி நெத்தியை தரையில் வச்சு படுத்துக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விபரீத கரணி அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்குது. எப்படின்னா 2 காலையும் எலிவேட் பண்ணிக்கிறது. ஷோல்டர் சப்போர்ட்டில் ஷோல்டர் ஸ்டாண்டிங் ஆசனா. ஓகேங்களா? இதை பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு கண்ணுக்கு போகிற ரத்த ஓட்டம் நல்லா போகும். கண்ணில் இருக்கிற சிறிய குறைபாடுகள் எல்லாமே குறையும். இதில் இந்த விபரீத கரணிங்கிற ஆசனம் எல்லாரும் பண்ணக்கூடாது. அவங்க கண்ணில் அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, காது இறைச்சல் இருக்கிறவங்கெல்லாம் இதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில முத்திரைகள், நாசிகர திருஷ்டி, சாம்பவி முத்ரா, ஞான முத்ரா. அதாவது நாசிகர திருஷ்டிங்கிறது மூக்கோட நுனியை பார்த்துக்கிட்டே சுவாசத்தை கவனிக்கிறது. சாம்பவி முத்திரைங்கிறது நெத்தியோட மத்தியை அதாவது புருவ மத்தியை கவனிச்சுக்கிட்டே மூச்சை கவனிக்கிறது. அதே மாதிரி ஞான முத்திரைங்கிறது ஆள்காட்டி விரல் மற்றும் நடுவிரலை வச்சுக்கிட்டு ஒன்றோட ஒன்று டச் பண்ணி உள்ளங்கை கீழ் பார்த்த மாதிரி வச்சு முட்டிக்கு மேலே ரிஸ்ட்டை முட்டிக்கு மேலே ப்ளேஸ் பண்ணுறது. இந்த மாதிரியான முதிரைகள் மூலியமாக உங்களோட கண்ணோட பவரை நீங்கள் அதிகப்படுத்த முடியும். இது மட்டும் இல்லாமல் கிரிய யோகாங்கிறது கண் கழுவும் பயிற்சி. அதுக்குன்னு சொல்லி ஐ கப் இருக்குது. ஜென்ரலாக நியூட்ரல் வாட்டரில் ஐ வாஷ் பண்ணுறது. சில உணவுப் பொருட்கள் கண்ணோட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு அமையுது. கேரட்டு மற்றும் லிவர், நான்வெஜ்ஜில் லிவர்ஸில் விட்டமின் ஏ நிறையா இருக்குது. கேரட்டில் கேரட்டினாய்ட்ஸ் நிறையா இருக்குது. மூலிகை பொருட்களில் பார்க்க போனால், மூலிகை பொருட்களில் நந்தியாவெட்டை அப்படிங்கிற பூ சிறப்பு. அதில் அடுக்கு நந்தியாவெட்டை மற்றும் சாதாரண நந்தியாவெட்டைன்னு 2 வகை இருக்குது. 2ல் எது கிடைக்குதோ அதை நீங்கள் ஒரு வாயகன்ற பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு நைட்டு போட்டுட்டு காலையில் அதில் முகத்தை பதிச்சு கண் விழிக்கணும். ஓகேங்களா? மேலும் ஆட்டுப்பால் தாய்ப்பாலுக்கு நிகரானது. இது கண்ணில் ஏற்படக்கூடிய இரத்த அழுத்தத்தை நல்லா குறைக்குது. கற்றாழை பயன்படுத்தலாம். கற்றாழை கண் வறட்சி மற்றும் கண் சிவத்தல் நல்லபடியாக குறையும். கற்றாழையை 2ஆக வகுந்து அதோடைய சாறு கண்ணை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 20 minutes வரைக்கும் வைக்கலாம். இது எல்லாமே பண்ணி அதுக்கு மேலேயும் உங்களுக்கு கண் சார்ந்த தொந்தரவுகள் இன்னும் குணமாகலை அப்படின்னா இயற்கை முறையில் நிறைய மருத்துவங்கள் இருக்குது. நேத்திரதாரா, நேத்திரவஸ்தி அப்படின்னு சொல்லி மேலும் ஆயுர்வேத முறைகளும் நிறையா இருக்குது. இதுக்கு உண்டான ஹெர்பல்ஸும் நிறையா இருக்குது. நீங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த காணொலியை
கிட்ட பார்வை, தூர பார்வை, சிறிய வயதிலேயே கண்ணாடி பயன்படுத்துகிறவங்க, கண் எரிச்சல் இருக்கிறவங்க, கண் சிவத்தல் பிரச்சனை இருக்கிறவங்க, கண் வறட்சி, கண் பிறை, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க, கண்ணில் இரத்த அழுத்தம் மற்றும் கண் துடிப்பு போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.